டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விஎல்எஸ்ஐயில் 5th மாடியூல் பார்க்க போகிறோம். அதில் CMOS டிரான்ஸ்மிஷன் கேட்டு பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து CMOS லாஜிக் சர்க்கியூட்ஸ் ஃபார் கிவன் ஃபங்க்ஷன், ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு நம்ம CMOS லாஜிக் சர்க்கியூட்ஸ் முன்னாடி கிளாஸில் பார்த்த மாடலில் நம்ம டெவலப் பண்ணுவோம். லாஸ்ட் மாடல் என்ன பார்த்தோன்னா, ஆப்ரேஷன் ஆஃப் PMOS டிரான்சிஸ்டர், ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் NMOS டிரான்சிஸ்டர், அதை பார்த்தோம். அப்புறம் பாஸ் டிரான்சிஸ்டர்னால் என்ன, ஒரு டேட்டாவை ஒரு சர்க்கியூட்டில் பாஸ் பண்ணணுன்னா பாஸ் டிரான்சிஸ்டர் தேவை. அது எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அடுத்து NMOS டிரான்சிஸ்டரை ஒன்று பாஸ் பண்ண கரெக்டாக பாஸ் பண்ண முடியாது, ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் NMOS டிரான்சிஸ்டர் 0 பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. இட் கேன் பாஸ் 0 வெல். அப்போ ஒன்று எதை வச்சு பாஸ் பண்ணுறது, PMOS டிரான்சிஸ்டரை வச்சு பாஸ் பண்ணணும். ஸோ PMOS டிரான்சிஸ்டர் இஸ் யூஸ் டு பாஸ் 1 வெல் அண்ட் NMOS டிரான்சிஸ்டர் யூஸ் டு பாஸ் 0 வெல். இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் தெரியலன்னா இன்னொரு தடவை அந்த மாடல் 4 பார்த்துட்டு இந்த மாடலுக்கு வாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கிளாஸ், இந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட் என்ன புரிஞ்சுக்குவான் அப்படின்னா, CMOS டிரான்சிஷன் கேட்டு எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, அதனுடைய நெசசிட்டி என்னங்கிறத பார்ப்போம். அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். அடுத்து போன மாடூலில் பார்த்ததனுடைய கண்டினியூஷனாக CMOS லாஜிக் சர்க்கியூட்ஸு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு CMOS டிரான்ஸ்மிஷன் கேட்டுடைய நெசசிட்டி என்ன. இப்போ நம்ம ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிடுவோம். ஒரு சர்க்கியூட்டில் டேட்டா பாஸ் பண்ணணும், டேட்டா போகணும். அப்போ அந்த டேட்டா 1 இருக்கலாம், இல்லைன்னா 0 இருக்கலாம். எனி டேட்டா அது ஒரு சர்க்கியூட் வழியாக பாஸ் பண்ணணும். அப்போ we need a circuit which can pass 0 and 1 well. கரெக்டாக பாஸ் பண்ணணும். 1 கொடுத்தோன்னா இந்த இடத்துல 1 வரணும், 0 கொடுத்தா 0 வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம 1 கொடுத்தோன்னா முந்தினதில் பார்த்தது மாதிரி இங்கே 5 வோல்ட் 1 லாஜிக்குன்னு கொடுத்தோன்னா இங்கே 4 வோல்ட் வந்ததுன்னா இட் இஸ் நாட் கரெக்ட். we have to get 5 volt here, so it has to pass 1 well, at the same time it has to pass 0 also well. ஸோ வர்ற டேட்டா நமக்கு தெரியாது 1 0 சொல்லி. ஸோ NMOS டிரான்சிஸ்டர் 0 நல்லபடியாக பாஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். PMOS டிரான்சிஸ்டர் 1 நல்லபடியாக பாஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஆனால் நமக்கு வேணுங்கிற சர்க்கியூட்டில் 1ஐயும் பாஸ் பண்ணோம், 0வையும் பாஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, PMOS டிரான்சிஸ்டர் 1 இருக்கணும், NMOS டிரான்சிஸ்டர் இருக்கணும். PMOS டிரான்சிஸ்டர் 1 பாஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், NMOS டிரான்சிஸ்டர் 0 பாஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ we need both transistors here. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to draw a CMOS transmission gate. So which consists of PMOS to pass 1 PMOS and NMOS கொஞ்சம் தலைகளை போடுறோம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். NMOS. So we have a PMOS to pass 1, we have NMOS to pass 0. So இந்த மாதிரி தான் வரைகிறோம். ஸோ ஒரு டேட்டா வருது, அந்த டேட்டா 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். அந்த 1னா எது நல்லபடியாக பாஸ் பண்ணோம், PMOS டிரான்சிஸ்டர் இது வழியாக கரெக்டாக 1 பாஸ் பண்ணோம், இந்த டிரான்சிஸ்டர் வழியாக பாஸ் பண்ணோம். NMOS என்ன பண்ணோம், 0வை நல்லபடியாக பாஸ் பண்ணோம், இந்த டிரான்சிஸ்டர் வழியாக 0வை பாஸ் பண்ணோம். ஸோ இதுதான் CMOS டிரான்ஸ்மிஷன் கேட். அதை எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற பார்ப்போம். அப்போ இது ஒரே நேரத்தில் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ இட் ஹாஸ் டு பிஹேவ் லைக் அ சுவிட்ச். அப்போ நமக்கு பாஸ் டிரான்சிஸ்டர்னால் வேணுங்கிற நேரம் பாஸ் பண்ணோம், வேண்டாத நேரம் அப்போ அது சுவிட்ச் மாதிரி ஒர்க் பண்ணணும். இட் ஹாஸ் டு ஒர்க் லைக் அ ஓப்பன் சுவிட்ச் அண்ட் க்ளோஸ் சுவிட்ச். நம்ம ஏற்கனவே பிள்ளைங்களா பார்த்துருக்கோம். என்னென்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, கண்ட்ரோல் சிக்னலை ஏன்னு வச்சுக்கோமே.
ஸோ ஏ வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா என்ன ஆகணும், இட் ஷுட் ஆக்ட் லைக் அ ஓப்பன் சுவிட்ச். ஏ வந்து வென் ஏ ஈக்குவல் டு ஜீரோ இட் ஹாஸ் டு ஆக்ட் லைக் அ ஓப்பன் சுவிட்சாக இருக்கணும். ஓப்பன் சுவிட்சாக இருக்கணும். எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்ன கண்டிஷனில் ஓப்பனாக இருக்கும் சொல்லுங்கள். இப்போ அப்போ கண்ட்ரோல் சிக்னல் எங்கே கொடுக்கணும், கண்ட்ரோல் சிக்னல் எங்கே கொடுக்கணும்னா இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இந்த ஏங்கிற கண்ட்ரோல் சிக்னல் என்மாஸில் ஜீரோ கொடுத்தா என்னது ஓப்பன். அப்போ பிமாஸில் என்ன இருக்கணும், இது ஓப்பனாக இருக்கணும்னா இங்கே ஏ ஜீரோவாக இருந்ததுன்னா இங்கே என்னது 1 இருக்கணும். இங்கே ஏ ஜீரோவாக இருந்ததுன்னா இது 1 இருக்கணும். அப்போ என்னது இங்கே ஏ பார் கொடுக்குறோம். ஸோ நல்லா பாருங்கள், இப்போ ஏ வந்து ஜீரோவாக இருக்குது. அப்போ என்மாஸும் ஏக்கு ஜீரோனா என்மாஸ் இஸ் ஆஃப், பிமாஸும் ஏ பார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ பார் என்னது ஏ பார் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் என்னது பிமாஸ் இஸ் ஆல்சோ ஆஃப், பிமாஸும் ஆஃபாக இருக்குது. அப்போ என்மாஸும் ஆஃபு பிமாஸும் ஆஃப். அப்படின்னா என்னது இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஓப்பன் சுவிட்ச். ஸோ ஏ ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷனில் இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஓப்பன் சுவிட்ச். இப்போ அடுத்து ஏ ஈக்குவல் டு 1 என்னன்னு பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு 1னா இந்த சுவிட்ச் என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு 1னா ஏ ஈக்குவல் டு 1னா என்மாஸ் என்னது என்மாஸ் ஆன். ஏ பார் என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு 1னா ஏ பார் என்ன ஆகும் 0. ஸோ இங்கே 0 கொடுத்தா என்ன ஆகும், இங்கே 0 கொடுத்தா என்ன ஆகும், பிமாஸ் ஆனில் இருக்கும். பிமாஸ் இஸ் ஆல்சோ ஆன். பிள்ளைங்களா கவனமாக கேளுங்க. ஸோ என்மாஸும் ஆனு பிமாஸும் ஆன். அப்போ நம்ம வர்ற டேட்டா 1 இருந்ததுன்னா இந்த சர்க்கியூட் க்ளோஸு, சுவிட்சு க்ளோஸு. அப்போ என்ன ஆகும், டேட்டா வந்து 1 வந்து பிமாஸ் அழகாக பாஸ் பண்ணிடும், இட் வில் பாஸ் வெல். 0 வந்ததுன்னா என்மாஸ் பாஸ் பண்ணிடும். ஸோ வி ஹாவ் 2 கண்டிஷன்ஸ். When A equal to 0, it acts like a open switch. NMOS, PMOS both act like open switch because of the control signals applied. என்ன காரணம், இங்கே A கொடுக்குறோம், இங்கே A பார் கொடுக்குறோம். அந்த கண்ட்ரோல் சிக்னல்னால ரெண்டுமே ஓப்பனாக இருக்குது. when A equal to 1, control signal is equal to 1, என்ன ஆகும், ரெண்டுமே ஆனில் இருக்கும். அப்போ வர்ற டேட்டா 0 வந்து அழகாக NMOS வழியாக பாஸ் பண்ணிடும், 1 வந்து PMOS வழியாக பாஸ் ஆகும். ஸோ இதை அதுதான் நான் எழுதியிருக்கேன். NMOS can pass 0 well and PMOS can pass 1 well. ஸோ இப்போ இது பாஸ் பண்ணும்போது டேட்டா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், A equal to 1 A bar equal to 0னா அப்போ அவுட்புட் என்னது, நம்ம என்ன இதை வந்து அவுட்புட்னு வச்சுக்குவோம். அவுட்புட் என்னது, இங்கே 1 வந்ததுன்னா 1 இங்கே வரும், 0 வந்தால் 0 வரும். ஸோ அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்புட். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ இதில் சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 0 ஓப்பன் சுவிட்ச்னா அது என்ன கண்டிஷன், ரெண்டுமே ஓப்பனாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிங்க. பழைய டேட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆக்சுவலாக ஓப்பன் கண்டிஷனில் என்னென்னா இட் இஸ் டோட்டலி ஐசோலேட்டட். இது வந்து இதிலிருந்து ஐசோலேட்டட். ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் எ ஹை இம்பிடன்ஸ் நெட்வொர்க். ஹை இம்பிடன்ஸ், ஹை இம்பிடன்ஸ்னா என்னன்னா இந்த இங்கே இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது மாதிரி. அப்போ எதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஏதாவது இன்புட்டில் சைடில் பிரச்சனைனாலும் அது லோடை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இது ரெண்டும் ஐசோலேட்டட். அதே சமயத்தில் இங்கே நம்ம லோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு இதில் பர்டிகுலர் இதில் ப்ராப்ளம் வந்ததுன்னா, இப்போ இங்கே ஷார்ட் சர்க்யூட் எதாவது ஆச்சுன்னா கூட அது வந்து இந்த சைடாக அஃபெக்ட் பண்ணாது. இட் வில் பி திஸ் வில் ஆக்ட் லைக் எ ஹை இம்பிடன்ஸ் சர்க்யூட். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஐசோலேஷன் ப்ரொவைட் பண்ணோம், அதுதான் ஹை இம்பிடன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் புக்கிலலாம் இல்லை, நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும் ஹை இம்பிடன்ஸுங்கிறது. ஸோ அதனால் இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப், நீங்கள் அடுத்து படிப்பீங்க அதிலலாம். டி ஃப்ளிப் ஃப்ளாப், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் லாஜிக் கேட்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, மக்ஸு ட்ரைவ் பண்ணுறதுக்குலாம் இதை அழகாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வரைஞ்சிருக்கோம். இப்போ CMOS டிரான்ஸ்மிஷன் கேட்டில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சுனா இன்புட் இங்கிட்டு கொடுத்துருக்காங்க, அவுட்புட் என்னது இங்கிட்ட எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம சார் வந்து உங்களுக்கு என்ன நடத்தினா இன்புட் இந்த பக்கம் நடத்தினேன். ஸோ உங்கள் புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சைடில் நடத்திருக்காங்க. அதே மாதிரி சிம்பிள், இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் என்னது, இப்போ இது எப்படி வரைகிறது, சிம்பிள் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்படி ஒன்று போட்டுக்கோங்க, 2 ட்ரையாங்கிள் தான். ஸோ இது வந்து NMOS குறியறது அப்படியே ஏ கொடுத்துட்றோம். PMOSக்கு ஒரு பபுள் போட்டு
ஏ பார், அவ்வளோதான். ஸோ 2 ட்ரையாங்கிள் போட்டுட்டு இங்கே பி மார்க் பபுள் போட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த ட்ரூத் டேபிள் தான் உங்களுக்கு தெளிவாக ஹை இம்பிடன்ஸ் யூஸ்ட் ஃபார் ஐசோலேஷன் ஆஃப் தி இன்புட் அண்ட் தி அவுட்புட். இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். ஸோ நம்ம போன மாடூலில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிமாஸ் லாஜிக் சர்க்கியூட் ஃபார் NAND கேட், நார் கேட், அடுத்து AND கேட் எல்லாத்துக்கும் டெவலப் பண்ணோம். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? நம்ம 3 ஸ்டெப்பு பார்த்துருக்கோம். என்னென்ன ஸ்டெப்ஸு we will recall. ஃபஸ்ட்டு வந்து ரைட் த ஃபங்க்ஷன் y, ரெண்டாவது என்னது என்மாஸ்க்கு என்ன பண்ணணும்? y பார் எழுதணும். அடுத்து பி மாஸ்க்கு என்ன பண்ணணும்? பி மாஸ்க்கு வரும்போது இதில் இருக்கிறதுல காம்ப்ளிமெண்ட்ரியாக வரணும். சீரீஸ்லாம் பேரலாக போடணும், பேரலில் சீரீஸாக போடணும். இதான் நம்ம படித்தோம். ஸோ இதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? யூ ரைட் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன். What is the function? இங்கே 1 y equal to a bar plus b. அப்போ செகண்ட் என்னது? nMOS டெவலப் பண்ணோம். nMOSல என்னது சொல்லுங்கள் பிள்ளைங்களா? y bar equal to இதனுடைய மொத்த பார் a bar plus b whole bar. அப்போ என்ன ஆகும்? இது டிமார்கன்ஸ் லா அப்படி என்ன பண்ணுவோம்? a bar டாட் a bar bar இங்கே b bar. ஸோ அப்போ அது என்னது? a டாட் b bar. a டாட் b bar என்னது? டாட் வந்தால் என்ன கனெக்ஷன்? சீரீஸ் கனெக்ஷன். ஸோ சீரீஸ் கனெக்ஷன்னா என்ன பண்ணோம்? ஒரு நெட்வொர்க்கில் சீரீஸ் கனெக்ஷன்னா இது என்னது பிள்ளைங்களா சொல்லுங்கள்? a இது என்னது? b bar. ஸோ 2 இன்புட்டு nMOS-ஐ உங்களை கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் த புல் டவுன் சர்க்கியூட். இது என்னது? புல் டவுன் சர்க்கியூட் யூஸிங் nMOS. அடுத்து புல் அப் சர்க்கியூட் எப்படி போடுறது? இதனோட காம்ப்ளிமெண்ட். ஸோ இட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் PMOS. PMOSக்கு என்னது? PMOS நம்ம வரைகிறோம். PMOS எப்படி வரைகிறது? இங்கே என்ன இருக்குது? சீரீஸ் கனெக்ஷனை என்னவா மாற்றணும்? பேரலாக மாற்றணும். அது ஒன்று தான் பிள்ளைங்களா பண்ணணும். ஸோ சீரீஸை என்ன பண்ணுறோம்? பேரலாக மாற்றுறோம். அப்போ இந்த மாதிரி PMOS கரெக்டாக போடணும். சீரீஸாக இருக்கிறது பேரலாக போடுறோம். ஸோ இதுக்கு என்னென்ன இன்புட்டு? இதே இன்புட்டு தான், a b bar. இது VDD. இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டு தான். ஸோ இது என்னது? இது புல் அப் நெட்வொர்க். ஸோ இந்த அவுட்புட் தான் என்னது? y ஈக்குவல் டு a பார் ப்ளஸ் b. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சார் செக் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? இந்த இதுக்கு ஒரு டேபிள் வரைஞ்சி இந்த அவுட்புட் கரெக்டானு செக் பண்ணிங்கன்னா சட்டோ. ஸோ பிள்ளைங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to develop a CMOS logic circuit for y equal to a dot b dot c. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? you are going to write the function y is equal to a dot b dot c. ரெண்டாவது என்னது? nMOS லாஜிக் டெவலப் பண்ண போகிறோம். nMOS லாஜிக் எப்படி டெவலப் பண்ணுவோம்? nMOS என்னது சொல்லுங்கள் நீங்களே? you would write the y bar. y bar is equal to a dot b dot c bar. அப்போ அதுக்கு என்னது? டிமார்கன்ஸ் லா அப்படி என்னது? a bar plus b bar plus c bar. இது என்னது? ஆர் கேட். பேரல் கனெக்ஷன் இல்லையா, அதனால் ஆர் கேட். ஸோ இட் இஸ் அ பேரலல் கனெக்ஷன். ஸோ ஆர் கேட். ஸோ PMOS அடுத்து எப்படி வரைகிறது? PMOS என்னது? பேரலில் சீரீஸாக போடணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வரைஞ்சிருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது? இது நமக்கு
n மாஸ் மட்டும் வரைய போகிறோம். n மாஸ்னது a பார் ப்ளஸ் b பார் ப்ளஸ் c பார். ஸோ இது என்னது பேரலாக இருக்குது, அதனால் அழகாக பேரலாக வரைகிறோம். 3 டிரான்சிஸ்டர் பேரலாக வரைகிறோம். என்னென்ன a பார் b பார் c பார். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பிமாஸ் வரையணும். பிமாஸ்க்கு சீரிஸ் டிரான்சிஸ்டர் பேரலல் டிரான்சிஸ்டர் சீரிஸாக வரைய போகிறோம். எப்படி வரைய போகிறோம், a பார் b பார் c பார் VDD. ஸோ இதுதான் y is equal to என்னது a dot b dot c. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டிரான்ஸ்மிஷன் கேட்டு எதுக்கு யூஸ் ஆகுது, இட் இஸ் யூஸ் ஃபார் பாசிங் 0 ஆர் 1 டேட்டா வெரி வெல். ஆப்ரேஷன் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அதில் என்னென்னா அந்த கண்ட்ரோல் சிக்னல் 0வாக இருக்கும்போது ஹை இம்பிடன்ஸ் அப்படிங்கிற புது கான்செப்ட் இன்றைக்கி பார்த்தோம். ஹை இம்பிடன்ஸ்னால் டோட்டல் ஐசோலேஷன் ஃப்ரம் இன்புட் அண்ட் அவுட்புட், பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். அடுத்தது CMOS லாஜிக் சர்க்யூட் ஃபார் எனி கிவன் ஃபங்க்ஷன் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது 2 ஃபங்க்ஷன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீங்கள் யூ ட்ரை யுவர் செல்ஃப், என்னது இந்த ஃபங்க்ஷனுக்கு யூ டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ரெஃபரன்ஸ் புக் வந்து இதில் CMOS டிரான்ஸ்மிஷன் கேட்டு இந்த பேஜில் இருக்குது. அடுத்து இதில் நீங்கள் வந்து ப்ரௌன் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் 3.1 3.2 ஒட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் அடுத்து பின்னாடி யூ கேன் டேக் சம் கொஸ்டின்ஸ் அண்ட் சால்வ் இட். ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு இந்த சாஃப்ட் காப்பி ஆஃப் ப்ரௌன் புக் போட்டிருக்கோம். இந்த கிளாஸில் CMOS டிரான்ஸ்மிஷன் கேட்டை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் டிஜிட்டல் வேரியபிள்ஸ், லாஜிக் கேட்ஸ், ட்ரூத் டேபிள் இதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து பூலியன் அல்ஜிப்ராவுக்கு போவோம். தேங்க்யூ.